களிமண்ணை எடுக்கும் போது அந்த களிமண்ணுக்கு ஏதாவது ஒரு வடிவம் இருக்குமா? அழகு இருக்கா? சரி, அதை வச்சு அப்படியே அந்த குயவன் மனைஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ஏதாவது ஒரு வடிவம் கிடைக்குமா? கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். அது என்ன வடிவத்துக்குள்ள வருதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கவே, எதை தான் வணைய போறாரு, ஒரு சிலையா வணைகிறாரா, ஒரு பானையா வரைகிறாரா, ஒரு ஃப்ளவர் வாசா வணைகிறாரா, நமக்கு தெரியாது. ஆனால் உருவாக்கிக்கிட்டே இருந்து கடைசியில் ஒரு ஃபினிஷிங் கொடுப்பாரு பாருங்க. அப்போதான் நமக்கு தெரியும், ஓ இந்த பாத்திரம் இதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போலதான் நம்ம லைஃப்ல சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் உங்களையும் என்னையும் அவருக்கு உகந்த பாத்திரமாய் உருவாக்குகிறதா இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை அவருக்காக உருவாக்குகிறார். இப்படி கை வச்சுக்கோங்க, நான் உலகத்துக்காக உருவாக்கப்படல ஆண்டவரே, என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கும்படி நான் உருவாக்கப்படுகிறேன். என் தேவன் என்னை கனப்படுத்தும்படி நான் உருவாக்கப்படுகிறேன். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நிரூபித்து காண்பிக்கும்படி நான் உருவாக்கப்படுகிறேன்.